என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் வாக்கு உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இங்கு இல்லை. ஏனென்றால் என் பிள்ளையே, நாளைய விடியலில் ஒரு பெண் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு மிக பெரிய உதவியை செய்து கொடுக்கப் போகின்றாள். அவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவளால் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களும் பல மாற்றங்களும் வரப்போகின்றது. என் குழந்தையே, இந்த பெண்ணை நீ பல நாட்களாக தேடிக்கொண்டிருக்கின்றாய். இவளிடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது. அது அவளால் மட்டும்தான் உனக்கு செய்து கொடுக்க முடியும் என்று நீ நம்புகின்றாய். அதனால் அவளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற உனக்கு நாளை இந்த கருப்பன் அவர்களை அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன். உன் இல்லத்திற்கே நேரடியாக வந்து உனக்கு உதவியை செய்வதற்கு அவர்களுக்கு மனம் வந்து விட்டது. நாளைய நாள் அவர்களுக்கும் உன் இல்லத்திற்கு வருவதற்கான விருப்பமும் வந்துவிட்டது. என் குழந்தையே, அப்பன் ஒரு செய்தியை அலசி ஆராயாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன். உண்மை தன்மை என்னவென்று தெரியாமல் உனக்கு ஒரு நாளும் அப்பன் பொய் உரைக்க மாட்டேன். பொய் என்று சொன்னவுடன் என் பிள்ளை யோசிப்பாய், அப்பன் பொய் உரைப்பார் என்று சொல்கின்றார்களே, மனசாட்சி இல்லாமல் என்று நினைக்கலாம். என் பிள்ளையே, எதனால் தெரியுமா? கருப்பன் ஒருவேளை நம் மனதினை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்கின்றாரோ, இப்படி அவர் வருவார், இவர் வருவார், உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம் மனதை தேற்றுகின்றாரோ என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம் அல்லவா? உன்னுடைய இந்த யோசனையை நான் தவறு என்றும் சொல்லிவிட முடியாது. சில நேரங்களில் அப்படி ஒரு வாய்ப்புகளும் வந்துவிடும் அல்லவா? என் பிள்ளை உச்சபட்ச கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சட்டென்று உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர உன் அப்பன் சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்ல வேண்டி இருக்கத்தானே செய்யும். அதையெல்லாம் கடந்து இன்று இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு மாற்றத்தை நடத்தக்கூடிய விஷயம். அப்பன் உன்னை ஆறுதல் படுத்த வரவில்லை. கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயத்தை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகள் என்னவென்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தினாலும் அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிட முடியாது. அதையும் மீறி நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது என்று ஆணித்தரமாக அப்பன் எடுத்துரைக்கிறேன் என்றால் அது எத்தனை பெரிய உண்மை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையும் சர்வ சத்தியமான விஷயங்கள். இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே மேலும் மேலும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கானது. இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கானது. என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கலாம். ஆனால் நாளை இந்த பெண்ணால் அத்தனையும் ஒரே நாளில் சட்டென்று தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரும். தலைகீழான நன்மைகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். அப்பேற்பட்டவர் யாராக இருக்க முடியும் என்று உன் கருப்பன் சொல்லும் பொழுதே என் பிள்ளை நிச்சயமாக கண்கள் கலங்கித்தானே போவாய். உன் கண்கள் கலங்குவது ஆனந்தத்தில். நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்து விட்டதா? நாம் உதவி கேட்டு அலைந்த இந்த பெண் நமக்கு இந்த உதவியை கொடுக்க வந்து விட்டார்களா என்று சொல்லி என் பிள்ளை நிச்சயமாக நீ கண்கள் கலங்கித்தானே போவாய். யாரென்று சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. என் குழந்தையே, பல சந்தர்ப்பங்கள் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்த பொழுதெல்லாம் நீ தவற விட்டது உண்மை. எத்தனையோ வாய்ப்புகள் உன்னை தேடி வந்த பொழுதெல்லாம் அதை பெறாமல் சென்றது உண்மை. ஆனால் இப்பொழுது இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் உண்மை. அதனால் உன் வாழ்க்கையை நீ சரியாக பெற்றுக்கொள்ள
இப்பொழுதாவது உன்னை தயார்படுத்திக் கொள். உனக்கான நல்ல விஷயங்கள் அப்பொழுதுதான் உனக்கு நடக்கும் பொழுது உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்கின்ற இந்த பெண் நாளை உன் இல்லம் தேடி வருவாள். என் பிள்ளையே, அவளின் பெயர் வராகி. அந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வருவதற்கு என்ன காரணம்? நாளைய தினம் நவராத்திரியின் 3வது நாள். என் பிள்ளையே, நாளை அம்பிகையின் வடிவம் அவளின் போர்ப்படை தளபதியான வராகியினுடைய வடிவம். என் பிள்ளையே, தைரியத்திற்கும் வீரத்திற்கும் பேர் போனவள் அந்த வராகி. அவளினுடைய அருளை பெறுவதற்காக என் குழந்தை எத்தனை காலமாக நீ தவமிருந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் இந்த சந்தோஷமான செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளை இந்த வராகிக்கு பிடித்தனை வைத்தியங்களை படைத்து அவருக்கு பிடித்தது போல என் பிள்ளை நாளை நீல வண்ணத்தில் நீ அத்தனையையும் செய்யும் பொழுது நிச்சயமாக அவரினுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நீ என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலுமே நாளை அவர் உன் இல்லத்திற்கு வருவது உறுதி. உனக்கான பல விஷயங்களை செய்து கொடுப்பது உறுதி. இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை வேண்டி விரும்பி நின்ற பொழுது, அவள் முன்னால் நீ வேண்டுதல் வைத்த பொழுது அது எல்லாம் இனி உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை உணர்த்தப் போகின்ற தருணம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல ரகசியங்களை தெரிந்து கொண்டவர், உனக்கானது என்ன, உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருப்பது என்னவென்று நன்றாக புரிந்து கொண்டவர். நிச்சயமாக இதற்கு மேலும் உனக்கு நீ கேட்டதை கொடுக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் கேள்விக்குறியாகிவிடும் என்பதனை புரிந்து உனக்கானவற்றை எல்லாம் நடத்தி கொடுக்க அவர் இப்பொழுது உன் இல்லம் தேடி வரப்போகின்றார். நாளைய தினம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அவர்களை நினைக்க மறக்காதே. நாளை உன் இல்லத்தின் வாசலில் நிற்கப் போகின்ற இவருக்கு நீ முழு மரியாதை கொடுத்து உள்ளே அழைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அம்மா, வார்த்தாளி, வா தாயே, என் இல்லம் தேடி வந்துவிட்ட உன்னை நான் மனதார உள்ளே அழைக்கின்றேன். என் அன்பை ஏற்றுக்கொண்டு நீ உள்ளே வா என்று சொல்லி என் பிள்ளை நாளைய விடியலில் வாசல் தெளித்து கோலமிட்ட பிறகு அவளை உள்ளே அழைத்துச் செல். நம்பிக்கையோடு செல். உன் பின்னால் நிச்சயமாக அவள் வந்து கொண்டிருப்பாள். என் பிள்ளையே, தெய்வங்களின் அருள் அவ்வளவு எளிதில் எந்த ஒரு குழந்தைக்கும் கிடைத்து விடாது. உனக்கு அது கிடைக்கப் போகிறது என்றால் நீ கொண்ட நம்பிக்கையும் நீ வணங்கியதற்கு உனக்கு பலனும் தான் கிடைக்கப் போகின்றது. பஞ்சமி திதிகளில் உன்னை தேடி வருகின்றவள் இந்த வராகி. இந்த நேரம் நவராத்திரியின் 3வது நாளில் அவள் உன்னை தேடி வருவதனால் என் பிள்ளையே, சர்வ நிச்சயமாக அவளின் அன்பு இதுபோன்று கிடைத்து விடுவதற்கு ஏற்ற நாள் வேறு எதுவும் இல்லை. நாளை புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமையுமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, பெருமாளின் ஆசிகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நன்மைகளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற பல உண்மைகளை நீ உணரப் போகின்றாய். சர்வ நிச்சயமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு பயமில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதிலும் நாளை உன் இல்லம் தேடி வரப்போகின்ற இந்த வராகியையும் நீ உன்னுடைய இஷ்ட தெய்வமாக வைத்திருக்கிறாய் என்னும் பொழுது உன் வாழ்க்கையை பற்றிய எந்த கவலையும் நான் கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் நிச்சயமாக இவளின் அருளை பெற்றவர்களுக்கு வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்ததை விட பல சிறப்பான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ என் குழந்தை நீ தயாராக இரு. கருப்பனின் அன்பும் உன்னை பின்தொடர்ந்து வரும். இந்த அப்பனின் அன்பை ஒரு நாளும் சந்தேகித்து விடாதே.
கருப்பன் உனக்கு காவலாக இருந்து உன் வாழ்க்கையை மீட்டு கொடுப்பான் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.